Let's bow our head in prayer. Thank you, Jesus, for this wonderful time. Today, as we meditate your passions on the cross, Jesus, speak through me, Jesus. Hide me and shine through me, Master, and bless every word that I speak. இயேசு சிலுவையில் மொழிந்த 4ஆம் வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானி. நான் இந்த வார்த்தைக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சுவலி ஐ வாஸ் ஒன்லி ஏபிள் டு ஸ்டார்ட் த ப்ரிப்பரேஷன் எஸ்டர்டே லேட் அட் நைட். ஆனால் காலையில் நோட்ஸை மறந்து விட்டுட்டு வந்துட்டேன். ஸோ மே காட் லீட் ஆஸ் ஹீ விஷஸ் டு. ஸோ I have 3 points when I was meditating on this fourth word. So அந்த வார்த்தையை நம்ம ரீட் பண்ணணும்னா, from noon until 3 in the afternoon darkness came over all the land. About 3 in the afternoon Jesus cried out in a loud voice, Eli Eli lama sabachthani. Those mysterious 3 hours, அந்த ரகசியமான 3 மணி நேரத்துல மரணமும் வாழ்க்கையும் மரணத்துக்குமான அந்த அத்தாரிட்டியை இயேசுப்பா வந்து ரீடிஃபைன் பண்ணுறாரு. அந்த திரும்பவும் அதை ரீடிஃபைன் பண்ணி மனிதர்களுக்குள்ள அந்த சோல் அந்த ஜேர்னியை அவர் திரும்பவும் ரீடிஃபைன் பண்ணுறாரு. அவர் எப்படி பண்ணுறாருன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தி அன்செட்டிங் சன் வர்சஸ் த டார்க் ஷேடோ. அஸ்தமாகாத சூரியன் ஒரு பக்கத்துலையும், இருள் சூழ்ந்த இந்த பகல் வேலை இன்னொரு பக்கத்துலையும். அஸ்தமாகாத சூரியனை நம்ம எங்கே பார்க்குறோன்னா, இன் ஜோஷுவா சாப்டர் 2 verse 10. அங்கே நாங்கள் பார்த்தோன்னா, பாவிகளாகிய இஸ்ரவேலர்கள் எத்தனையோ தடவை சொல்கிறார், உங்களை நான் அழிச்சு போட போறேன்னு சொன்ன போதும் அவரை திரும்ப மீட்டுட்டே வராங்க. அப்படிப்பட்ட பாவியான இஸ்ரவேலர்கள் வந்து அவங்களோட சத்ருவை மேற்கொள்ளும்படிக்கு அந்த சூரியன் அஸ்தமாகாதபடிக்கு அவர் நடுவானிலே பிடிச்சு வச்சிருக்கிறாரு தேவன். ஏன் பிடிச்சு வச்சிருக்கிறாருன்னா, ஈவினிங் ஆச்சுன்னா அவங்க சொல்றாங்க, ஈவினிங் ஆச்சுன்னா இவங்க நம்மளை மேற்கொண்டு நங்களை கொண்டு போட்டுருவாங்க, அவங்க விக்டோரியஸ் ஆகும்படி, அவங்க ஜெயிச்சு so that they are able to avenge their enemies. He is not letting the sun set on the Israelites. However, அவருடைய குமாரன் வரும்போது அவர் என்ன பண்றாருன்னா, பகல் வேளையில இருள் சூழும்படி ஆக்குறாரு. இந்த இருள் திரை எதுக்காக கவர் பண்ணினது? மொத்த ஏர்த்தையும் அந்த இருள் வந்து இந்த இருள் திரை கவர் பண்ணுகிறது. எதுக்குன்னு நம்ம பார்க்கோம்னா, in Psalms 22 verse 3 அவர் டேவிட் எழுதுறாரு, மை காட் வை ஆர் யூ ஃபோர்சேக்கிங் மீ. ஜான்சி சொன்னது போல அவர் ஒரு அங்கலாய்க்கிறாரு. எதுக்கு அங்கலாய்க்கிறார்னா, அதுக்கு பதிலையும் கீழே கொடுத்துருக்கிறாரு. இன் verse 3 he says he is the holy one, he is enthroned as the holy one. பழைய ஏற்பாட்டில் நம்ம பார்த்தோம்னா, ஆலயமும் சரி ஆசரிப்பு கூடாரத்துலேயும் சரி அந்த ஆர்க் ஆஃப் தி கவர்னன்ட் இருக்கும்போது அவங்க ஒரு திரையே போடுறாங்க. அந்த திரையே போடுறாங்கன்னா, the holy of holies, no man should enter it. கர்த்தர் வந்து ஆர்டெயின் பண்ண ஆட்களை, தெரிந்து கொண்ட ஆட்கள் மட்டும் அதுக்குள்ள போக முடியும். ஆனா அதுவும் அவர் சொன்ன முறைமையின்படி தான் போக முடியும். அந்த முறைமையை மீறினா அவங்களோட லைஃப் எடுத்து போட்டுறாங்க. அந்த எக்ஸாம்பிள்ஸும் நம்ம பார்க்குறோம். ஸோ பிகாஸ் he is the holy one, he is holy one, அந்த திரையை வந்து அவரை கவர் பண்ணுது. அவர் வந்து மலை மேல் ஏறி இறங்கி வந்திருக்கும் போது மக்கள் எல்லாம் என்ன தண்டர் அண்ட் ஸ்மோக்கா வர்றாரு. மக்கள் என்ன பயப்படுறாங்க. அவங்க சொல்றாங்க, வேண்டாம், கடவுள் எங்கிட்ட டைரக்டா பேசணும், நாங்கள் செத்து போயிடுவோம். தே ஆர் சென்டிங் மோசஸ் அப். மோசஸ் மட்டும் ஆண்டவர்கிட்ட முகமுகமா பேசிட்டு வர்றாரு. ஆனா முகமுகமாய் பேசின மோசஸ் வந்து கீழே வரும்போது அவருடைய முகம் ரொம்ப பிரகாசமா இருந்தது. அவர் சாகும் வரைக்கும் அவங்க முகத்துல ஒரு வேல் போட்டிருந்தாங்க. பிகாஸ் நோ மேன் குட் எவர் லுக் அட் ஹிம். கடவுளை பார்க்க முடியாது. ஆனா கடவுளை முகமுகமா பேசின மனுஷனை கூட நம்ம பார்க்க முடியாத பாவிகளாய் இஸ்ரவேலரும் இருந்தாங்க, நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். ஸோ ஹபாக்குக்ல வந்து தீர்க்கதரிசி சொல்றாரு, இன் ஹபாக்குக் சாப்டர் 1 verses 3, his eyes do not see sin. Yesapa, God the Father is so pure that his eyes do not see sin. அதனால சிலுவையில சாவின் வடிவமாய், பாவத்தின் வடிவமாய், சாபத்தின் வடிவமாய் இருக்கிற தன் குமாரனுக்கும் அவருக்கும் இடையில for the first time in the history of mankind இப்படி ஒரு இருள் சூழ பண்ணி அவருக்கும் பாவத்துக்கும் ஒரு கம்ப்ளீட் டிஸ்கனெக்ட் உருவாக்குறாரு அந்த இருள் சூழ்ந்த திரையை போட்டு. Because he is pure, he cannot see sin, and because even if it is his son, அவர் வந்து அவர் சன்னை ordain பண்ணியிருக்கிறார் இந்த நாளுக்காக. What I believe is
உலக இந்த மொத்த பிரபஞ்சத்தின் அஸ்திவாரம் போடும்போதே அவர் வந்து சிலுவையை தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கார். அந்த சிலுவைக்கான ஒரு பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ், ஒரு பர்ஃபெக்ட் லேம்பா தன்னுடைய குமாரனை அப்பவே அவர் தேர்ந்தெடுத்து கொண்டாரு. ஏசப்பா வந்து இங்க வந்து பேப்டிசம் பெற்ற அந்த க்ஷணத்திலிருந்தே the cross is on his mind and he's been preparing everything to go on that cross. But at this moment he stands forsaken because the God cannot stand with sin, and that is why அந்த பாவத்தின் வடிவமா இருக்கிற இப்போ நின்னுட்டு இருக்கிற இப்போ தொங்கிட்டு இருக்கிற குமாரனை அவர் forsake பண்றாரு, அவர் கைவிட்டு நிக்கிறாரு. செகண்ட் திங், அந்த சிலுவையில அந்த 3 மணி நேரம் பிளஸ் அவர் அந்த கூக்குரல் இடுற நேரம், அவர் அந்த ஏனெனி கைவிட்டீர் என்று கூக்குரல் இடுறாரு. அந்த நேரத்துல அவர் என்ன பண்றாருன்னா விசுவாசிகளுக்கும் சாட்சிகளுக்கும் ஒரு வித்தியாசத்தை உண்டாக்குறாரு. ஓகே, so there's a difference between, so it's believers versus the witnesses. Witnesses நிறைய பேர் இருந்தாங்க, பிலீவர்ஸும் நிறைய பேர் இருந்தாங்க. ஏன்னா அவர் வந்து 5000களின் கூட்டம் திரளாய் கூட்டம் வர ஆரம்பிச்சாங்க. ஏசப்பாவை தெரிஞ்சவங்க அவங்க திரளாய் கூட்டத்துக்கு அவர் பேப்டிசம் எல்லாம் கொடுத்தாரு. ஓகே, so he had a lot of believers throughout his ministry. லேவியராகமம் 10ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், நாதாபு அபிஹூம் are his sons. ஓகே, அவங்க வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஃபயர் ஆஃபரிங் கொடுக்க போறாங்க. ஓகே, அன்ஆத்தரைஸ்ட், ஒரு முரண்மையை ஃபாலோ பண்ணாம, கடவுள் கொடுத்த முரண்மையை ஃபாலோ பண்ணாம அன்ஆத்தரைஸ்டா போறாங்க. கடவுள் என்ன பண்றாரு, அவரிடத்திலிருந்து ஃபயர் வர பண்ணி அவங்கள சாகடிக்கிறாரு. ஓகே, அதுவே நீங்க ஜோஷுவா சாப்டர் 2 வெர்சஸ் 9 பாத்தீங்கன்னா, ராஹாப் she is not a Jewish lady. ஒரு பரஸ்திரி நம்மளுடைய கடவுளை குறித்து அவள் வந்து சாட்சி கூறுகிறார். என்ன சொல்றாருன்னா, ஐ நோ, அவங்ககிட்ட ஜூவிஷ் பீப்புள்கிட்ட அங்கே ஸ்பை பண்ண போன ஆட்கள்கிட்ட அவள் சொல்றா, எனக்கு தெரியும் உங்களோட கடவுள் வந்து சிவந்த சமுத்திரத்தை பிளந்து ஜூவிஷ் மக்களை யூத மக்களை எப்படி கரை செய்தாருன்னு எங்களுக்கு தெரியும். ஐ ஹார்ட் ட்ரெம்பிள்ஸ் ஃபார் இட். அண்ட் அவர் எனக்கு தெரியும் உங்களோட கடவுள் தான், ஹீ இஸ் த காட் ஆஃப் தி ஹெவன் அபவ் அண்ட் தி எர்த் பிலோ. ஷீ இஸ் நாட் அ விட்னஸ். அவள் கேட்டதினாலே நம்பினாள், இந்த கடவுள் தான் யூதர்களுடைய கடவுள் தான், மெய்யான கடவுள் தான். அவள் கேட்டதினாலே நம்பினார். அவள் நம்பினதுனாலே her life was spared. They dealt her with கர்த்தருடைய அந்த ஜினியாலஜியில் அவளுக்கு ஒரு ரெஸ்பெக்டபிள், she got a mention, she got a place in the genealogy of Jesus Christ. Okay, this is the difference between witnesses and believers. நாதாபு அபிஹூம் விட்னஸ் பண்ண ஜென்ரேஷன்லேருந்து வந்தவங்க. அவர் வந்து கடவுள் அவங்கள கைப்பிடிச்சு அந்த வனாந்திர இது வாழ்க்கையா இருக்கட்டும், இல்லை அதுக்கு பரவுள்ள வாழ்க்கையா இருக்கட்டும், they were chosen people, they were chosen witnesses, they were from the generation of witnesses. ஆனா இருதயம் கடினம் உள்ளவங்க. ராஹாப் not from the generation, not a Jewish ஒரு பரஸ்திரி, but she was a believer. This is the basic difference between witnesses and believers. சீன் ஆஃப் த கிராஸ்ல அந்த சிலுவை காட்சி உள்ள இடத்துல நீங்க பார்க்க போனீங்கன்னா, in Matthew 27 verses 42, in verse 42, the elders, the Jewish priest elders, the teachers of the law, அவங்க வந்து இயேசுப்பாவை அவங்க நகைச்சுவை பண்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, he saved others, let us see if he can save himself. ஓகே, இவங்க எல்லாம் டீச்சர்ஸ் ஆஃப் த லா. டீச்சர்ஸ் ஆஃப் த லானா நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், நம்மளோட அதிகமாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏசப்பா வந்திருக்கிறாரு, ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறாரு, நிறைய அற்புதம் பண்ணியிருக்கிறாரு. ஆனால் அவர் வந்து இது நான் பண்ணதா சொல்லலை, இது ஏன் தகப்பன் அனுப்பி நான் பண்றேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இவங்க அந்த பேட்டர்ன் கண்டுபிடிக்கல. லா டீச் பண்றாங்க, ஆனால் அந்த பேட்டர்ன் அவங்க கண்டுபிடிக்கல. பிகாஸ் தே ஆர் அவருடைய ஃபுட்ல, அவருடைய கால் அடியில எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பட் தே ஆர் நாட் ஏபிள் டு பிலீவ், தே ஆர் மியர் விட்னஸஸ். ஒரு விட்னஸ் வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுக்கறதுக்கும் ஒரு பிலீவர் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுக்கறதுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. இந்த சீஃப் ப்ரீஸ்ட், டீச்சர்ஸ் ஆஃப் த லா, எல்டர்ஸ் வந்து கடவுளை குறித்து அந்த சிலுவை பாடுகளை குறித்து அவங்க கொடுக்கும்போது என்ன சொல்றாங்க, ஏசப்பா உயிர் தெழுந்த பிறகு என்ன சொல்றாங்க, அவங்களுக்கு ரிப்போர்ட் போகுது சடலம் இல்லைன்னு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்க ராத்திரியோட ராத்திரியா அவங்க சீஷர்கள் வந்து தூக்கிட்டு போனாலும் சொல்லிருங்க, வதந்தியை கிளப்பி விடுறாங்க. So witnesses can manipulate the accounts, but believers will say as they believe it, as they have seen it. They'll testify to what they believe and they see. In the difference our young create பண்றாங்கன்னா, in days to come,
எல்லா பிலீவர்ஸுமே சீன் ஆஃப் த கிராஸ்ல இல்ல. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. மேரி மேக்டலன், ஜான் தான் இருக்கிறாங்க. மீதி எல்லாரும் ஓடி ஒளிஞ்சிட்டாரு. ஓடி ஒளிஞ்சவங்களையும் கடவுள் வந்து ஏசப்பா உயிர் தெழுதற்கு பிறகு திரும்பவும் போய் அழைக்கிறாரு, திரும்பவும் போய் தேடுறாரு. பீட்டர், ஆன் திஸ் ராக் ஐ வில் பில்ட் மை சர்ச்னு சொல்லி சொன்ன பீட்டர் வந்து திரும்பவும் மீன் பிடிக்க போயிட்டாரு. அவர் வந்து அவங்கள ரெக்ரூட் பண்ணதும் இல்லாம விட்டு விடல, திரும்பவும் போறாரு, திரும்ப அஷூரன்ஸ் கொடுக்குறாரு, நோ நீ வந்து யூ ஹாவ் டு டூ திஸ் ஃபார் மீ. எதுக்கு பண்றாருன்னா, அவங்கள கைவிடப்பட்ட ஏசப்பா வந்து அவர் போகிற வேலை வந்தாச்சு, அவர் உயிர் தெழுது திரும்ப அவங்க தகப்பனிடத்தில் போகிற வேலை வந்தாச்சு. ஆனா அவர் போறதுக்கு முன்னாடி நீங்க கைவிடப்படக்கூடாதுங்க சொல்லுங்க, அதுக்காக அவருடைய ஹோலி ஸ்பிரிட்டை ஊத்திக்கிட்டு போறாரு. Everyone who believed received the Holy Spirit, and he did not leave anybody alone. He said, I will go, but he will come. Although Jesus was forsaken on the cross, he wanted a permanent advisor, he wanted a permanent counselor for everyone who will believe and everyone who will come to believe. Okay, so that is why he is witnesses-ஐயும் சாட்சிகளையும் விசுவாசிகளையும் பிரித்தெடுத்து விசுவாசித்த ஒவ்வொருவர் மேலும் அவருடைய ஆவியானவரை ஊற்றுகிறவராய் இருக்கிறார். அது that is true to this day. Anybody who will believe, even on the 11th hour, God will pour out his spirit and he is mighty to save all of them. Now எதுக்கு இந்த holy spirit அவர் வந்து தேடி believers தேடி ஊத்துறாரு என்று பாத்தீங்கன்னா, in Matthew chapter 4, when Jesus was tempted by the led into the wilderness 40 days and 40 nights, he was அவர் வந்து அங்க உபவாசம் பண்ணிட்டு இருக்கார். உபவாசம் பண்ற வரைக்கும் the devil did not approach him. உபவாசம் 40 நாள் 40 இரவு முடிஞ்ச உடனே அவருக்கு ஒரு சின்ன இது, he got hungry. The moment he was hungry, the Satan is coming to him. Okay, now why is Satan coming to him? Three things. One is மாமிசத்தின் கட்டாயம். பசி என்பது மாமிசத்தின் கட்டாயம். இதே மாதிரி நம்ம உலகத்துல நம்ம ஒரு மாமிசமா இருக்கும்போது நமக்கு மாமிசத்தின் கட்டாயம் நிறையவே இருக்குது. சேட்டன் வந்து அதை டெஸ்ட் பண்றான். செகண்ட் டெஸ்ட் வந்து பிதாவின் மேல் அவருக்கு இருக்கும் நம்பிக்கை. அவர் சொல்றான், let me see if he commands his angels. Okay, he is testing Jesus's faith on his father. அனுப்பினவர் யார்? தகப்பன் மேல் அவருக்கு இருக்கும் நம்பிக்கையை இவன் வந்து சோதித்து பார்ப்போமான்னு அவன் பார்க்கறான். That's a challenge. Last thing, அவருடைய அழைப்பிற்கு அவர் பாத்திரரா என்று திரும்ப அவன் என்ன சொல்றான், என்னைய வழங்கு. He is loyal to his father, but he says you come and worship me. So he is testing whether he is loyal to his calling. We all have a calling. We have to test ourselves if we are loyal to our calling, and Jesus is loyal to his calling. அதனால சாத்தான் உடனே அங்கிருந்து அகன்று போறான். ஆனா எப்போ வரைக்கும் அகன்று போறான்? The Bible says he leaves him until an opportune time. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்காக திரும்பவும் அவன் வெயிட் பண்றான். அந்த நேரம் தான் இந்த சிலுவை பாடு நேரம். அது வரைக்கும் அவன் சேட்டன் வந்து நிறைய சேட்டைகள் பண்றான். he is tempting Judas, he is driving all the elders on the church and priests against Jesus, but he is not directly touching Jesus. ஆனா அந்த இருள் சூழப்பட்ட நேரத்திலே தேவனாகியவர் அவரை கைவிட்ட உடனே the Satan has come again and he is heavily inflicting all of his sins on Jesus over here. Now Jesus, at this point, Jesus is at his most vulnerable. The last thing, மாம்சமாய் பிறந்தவர் எல்லாருக்குமே கடவுள் ஒரு இதை கொடுத்திருக்கிறாரு, அதுதான் சுய விருப்பம். God the Father does not, he respects you and he loves you so much. உங்களுடைய சுய விருப்பத்துக்கு மாறாக அவர் எதுவுமே இது வரைக்கும் பண்ணதில்லை. உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னா கூட he wants you to ask it. நீங்க கேட்டு வாங்குங்கன்னு அவர் சொல்றாரு. நான் கொடுக்கறதுக்கு விருப்பமா இருக்கிறேன், நீங்க கேட்டு வாங்குங்கன்னு சொல்ற தேவன். இது சுய விருப்பம் வந்து மாம்சமாகி வந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் அவர் கொடுத்திருக்கிறாரு. ஸோ எல்லா மாம்சத்துக்குமே பகுத்தறிவும் இந்த சுய விருப்பமும் இந்த ரெண்டு காரியமுமே தேவனாகியவர் கொடுத்திருக்கிறாரு. எதுக்கு இது ரெண்டையும் கொடுத்திருக்கிறாருன்னா, சாத்தான் வந்து ஜீசஸை டெம்ப்ட் பண்ணும்போது அவர் சொல்றாரு, இஃப் யூ பிலீவ், இஃப் யூ வில் வர்ஷிப் மீ. அந்த இஃப், நீ என்னை சேவிப்பாயே ஆனால், அந்த கண்டிஷன் எதுக்கு போடுறாருன்னா, அவன் பிகாஸ் சாத்தான் வந்து உங்களுக்கு கட்டளை போட முடியாது நீ என்ன வர்ஷிப் பண்ணி தான் ஆகணும்னு. அது உங்களோட சுய விருப்பம். அதனால அந்த சுய விருப்பத்தை நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே நீங்க காத்து கொள்ளணும். ஏன்னா அந்த காத்து கொள்ளலைன்னா நம்ம சுய விருப்பம் எங்கெங்கெல்லாமோ போகும். பட் God has given you that free will. பார்த்தோன்னா அந்த கானாவூர் கல்யாணத்துல அவங்களோட அம்மா சொல்றாங்க, just the wine is, they have run out of wine. அப்போ ஏசப்பா சொல்றாங்க, என்னோட வேலை வரல,
ஆனாலும் அவர் போய் பண்றாரு எதுக்கு? பிகாஸ் he is fulfilling the commandment that honor your father and your mother. He is honoring that. ஆனா அவர் அது வந்து it was not a part of his plan. செகண்ட் திங், லாசரு வந்து மரிச்ச லாசருவை அவர் உயிர் தெழுதாரு. அது எதுக்கு உயிர் தெழுதாருன்னா திரும்ப உயிரோட வர வைக்கிறாரு. எதுக்கு வைக்கிறாருன்னா அது அவருடைய சுய விருப்பம். அவர் வந்து மனம் இறங்கி ஆண்டவர் பிதா வந்து ஜீசஸ்க்கு ஒரு ஸ்கிரிப்ட் போட்டு கொடுக்கல. நீங்க வந்து இவங்களை தான் ஹீல் பண்ணணும், இவங்களை சந்திக்கணும், இவங்க உங்க லைஃபை சேஞ்ச் பண்ணணும். இட்ஸ் நாட் அ ஸ்கிரிப்டட் திங். ஆண்டவர் ஜீசஸ் வந்து யாரெல்லாம் பார்த்து மனம் இறங்கினாரோ he had the free will to go and help them and heal them and change their lives. அது அவருடைய சுய விருப்பப்படி அவர் பரிசுத்த ஆவினாலே அவர் எல்லாரையும் அவர் குணப்படுத்தினார். he is not a politician. politiciansனா எங்கெல்லாம் விளம்பரம் இருக்குதோ அங்க போய் தான் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஜீசஸ் never did anything for the marketing and விளம்பரத்துக்காக அவர் ஒண்ணுமே பண்ணல. அவர் மனம் இறங்கி போனார். அவர் செய்த அற்புதம் எல்லாமே பரிசுத்த ஆவியானவராய் பரிபூர்ணப்படுத்தப்பட்ட அற்புதங்கள். in the same thing mother of John and James வந்து அவங்க ரெண்டு சன்னையும் கொண்டு வந்து அவங்க சொல்றாங்க can you have my one son sit at your right hand and another son sit at your left hand. அதுக்கு ஜீசஸ் சொல்றாங்க இது என்னோட சித்தம் அல்ல. this place is reserved for the people whom my father wills to do so. second thing, ஈவன் அவர் வந்து அந்த கெத்செமனி தோட்டத்துல இருக்கும்போது Matthew 26 verses 39 to 42ல நீங்க பாத்தீங்கன்னா அவர் வந்து ஜெபம் பண்ணும்போது அந்த ஆகனில ஜெபம் பண்ணும்போது சொல்றாரு if it is possible may this cup be taken away from me. அவர் வந்து இப்படி சொல்லும்போது we realize அவருடைய சித்தம் என்னன்னா அவருடைய சுய விருப்பம் என்னன்னா இந்த பாத்திரம் அவரை விட்டு நீங்கணுங்கிறது அவருடைய விருப்பம். ஆனாலும் அவர் சொல்றாரு பட் நாட் மை வில் லெட் யுவர் வில் பி டன். அதுக்கு அர்த்தம் என்ன? அவருடைய சுய விருப்பத்தை அவர் சிறுமைப்படுத்தி தேவனுடைய பூர்ணமாய் விளங்கும்படி தேவனுடைய கட்டளைகள் பூர்ணமாகும்படி அவர் அதை அனுமதிக்கிறாரு. ஸோ he is taking back his free will so that God's divine purpose is fulfilled. அவர் ஒரு தடவை சொல்றாரு இந்த பாத்திரத்தை என்னை விட்டு நீக்க பண்ணும் என்று. ஆனா 2 times he is saying may this be taken away from me, let this be fulfilled, not my will, may your will be done. So he is surrendering him to his father's will. நம்ம சிலவங்க வந்து சொல்லுவாங்க கி அவருடைய குமாரனை கூட காப்பாற்ற தெரியாத ஒரு கடவுள் எனக்கு வேண்டாம். I do not. He's a very brutal God. He's a genocidal maniac. He kills children, he kills people. I do not want to believe in this God because he's a very brutal God. He does not even come to save his own son. But what people do not realize is நீங்க Judges 16 verses 28ல பாத்தீங்கன்னா Samson's life. சாம்சன் வந்து பிறக்கும் போதே when he was conceived he was chosen apart. அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு ஆண்டவர் தேவன் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இந்த பிள்ளையை நீங்க இப்படிதான் வளர்க்கணும், இவனுக்கு இது கொடுக்கணும், இதை கொடுக்க கூடாது, அவன் முடிய வெட்டக்கூடாதுன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வளர்க்கப்பட்ட பையன். பட் he strayed away, he sinned, he did everything possible. அவனுடைய அந்த கடைசி தருணத்துல அவன் ஒரு லாஸ்ட் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் தேவன்கிட்ட வைக்கிறான். அந்த ப்ரேயர் ரிக்வெஸ்ட் என்னன்னா give me strength one last time, நான் வந்து இந்த பிலிஸ்டியன்ஸை அவெஞ்ச் பண்ணிட்டு நானும் செத்து போயிடுறேன். that was his prayer. இப்போ just tell me one thing, what I believe is இது வந்து கர்த்தர் தேவன் வந்து அதை அனுமதிக்கிறாரு. அவன் one last time strength கேட்டா தேவன் அதை அனுமதிக்கிறாரு. what I believe in my heart, இது வந்து தேவனுடைய பரிபூர்ண சித்தம் இல்லை, இது வந்து அவருடைய அனுமதி சித்தம். சாம்சன் prayed that way, அதனால தேவன் வந்து அதை அனுமதிக்கிறார். ஆனா அது பரிபூர்ண சித்தம் கிடையாது. ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்தே தெரிந்து கொள்ளப்பட்ட பையன். அவன் வந்து வேறு மாற ஜபித்திருந்தா that you save me, I will take care of the people, I will save the Israelites ன்னு அவன் ஜெபம் பண்ணியிருந்தா maybe God would have answered. But அவன் அந்த ஜெபம் அப்படி ஜெபம் பண்ணதுனால அது அனுமதி சித்தம், அவர் அனுபவிக்கிறார். அதே மாதிரி ஜீசஸ் வந்து மாற்றாய் ஜெபம் பண்ணியிருந்தா ஆண்டவரே என்ன நீங்க this is too heavy for ஸ்ட்ராங்கா சொல்றாரு அவரு. So what he says is that நான் கேட்டா என்னோட தகப்பன் வந்து 12 legions of angels அனுப்புவாரு. 12 legionsனா 72,000 angels. So 72,000 angels, imagine பண்ணுங்க, Jesus is on the cross, 72,000 angels, they are standing ready with their swords drawn.
பட்டயம் கையில வச்சுக்கிட்டு 72,000 ஏஞ்சல்ஸ் அங்க ரெடியா நிக்கிறாங்க. வார்த்தையானவர் ஒரு வார்த்தை சொல்லட்டும்னு ரெடியா நிக்கிறாங்க. பட் இவர் என்ன சொல்றாரு, ஆனால் எழுதி வச்சது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும்படி அது இப்படிதான் ஆகணும். ஃபுல்ஃபில் ஆனா மட்டும் போகாது, ஆனா அது இப்படிதான் ஃபுல்ஃபில் ஆகணும்னு ஒரு முரண்மை இருக்கிறது. அந்த முரண்மை படி எல்லாம் ஆகும்படி he is submitting his free will to his God's will and to the fulfillment. ஸோ இந்த 72,000 ஏஞ்சல்ஸ் எதுக்கு? 4-5 பேர் வந்து அவரை இறக்கி விட முடியாதா? தட் இஸ் சம்திங். இதில் தான் நாங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும், அந்த 3 மணி நேர இருள் சூழ்ந்த நேரத்தில் என்ன நடக்குது. உலகத்தில் இருக்க சாத்தான் வந்து he does not operate alone. சாத்தானோட சேனையும் இருக்குது. பைபிள்ல இந்த உலகத்தில் இருக்க எல்லா பாவம் சாபம் வந்து பைபிள் இருக்குது. பைபிள்ல எழுதாத பாவம் சாபம் இந்த உலகத்திலையும் கிடையாது. there is nothing new that the world has which is not already mentioned in the Bible. இந்த எல்லா பாவம் எல்லா சாபங்களுக்கும் பின்னாடி நிறைய சக்திகள் இருக்கிறது. that is the Satan and his entire army of say demons and spirits and evils and whatever you can call them. ஆண்டவர் வந்து இயேசுவை கைவிட்ட அந்த நேரத்தில் இந்த எல்லா டீமன்ஸ் ஈவில் ஸ்பிரிட்ஸ் ஆர் அட்டாக்கிங் ஜீசஸ் அண்ட் கோயிங் ஹெவி ஆன் ஹிம். அதனால தான் 72,000 ஏஞ்சல்ஸ் ஆர் ரெடி அட் ஹிஸ் டிஸ்போசல். பட் he submitted his will so that he submitted his free will so that the fulfillment of his father's will can be done. And that is why I say God again puts a condition on you. If in Revelations 3 verses 20 he says இதோ வாசலிலிருந்து if anyone hears I will come inside. if anyone hears அவர் அதுலயும் உங்களுக்கு அவர் வந்து உங்களை மீட்டுட்டாரு. கைவிடப்பட்டு அவரே மரித்து அவரே எழுத்திருந்து உங்களை மீட்டு கொண்டாரு. ஆனாலும் he is not forcing himself on you. Some people they'll say they love you but they'll force themselves on you. But he is saying if anyone hears my voice, if நீங்க நீ உள்ள கூப்பிட்டா நான் உங்க கூட உள்ள வரேன். that is his divine free will that is giving you. நீங்க நிறைய தடவை கேட்டிருப்பீங்க, சிலவங்க அந்த ஜாதகம்லாம் காமிக்கிறாங்க, சொல்லுவாங்க போவாங்க, உங்க 2வது வீட்டுல வந்து சனி உட்கார்ந்துருக்குது, you are possessed. Basically you are possessed by that spirit. Basically that spirit has forcefully entered your life somehow. Okay, but Jesus is not a possessing spirit. You will never hear in the world that Jesus possessed someone or the Holy Spirit has possessed someone. It is always the evil spirits. That is the kind of God he is. He loves you and he will not possess you unless it's your will. I pray that we all are able to align our free will to his divine will so that we are able to save and go to his kingdom. In the moment அவர் வந்து ஏசப்பா வந்து கை விடப்படுவதற்கு அவர் பாத்திரர் அல்ல. ஆனா அவர் கைவிடப்படுறேன்னு அவர் வந்து அவருடைய தகப்பனின் அழைப்புக்கு அவர் எஸ்ன்னு சொல்லி அவருடைய ஃப்ரீ வில்ல அவருடைய தகப்பனுடைய மேலான வில்க்கு ஒப்பு கொடுத்திருக்காரு. We thank Jesus for this and we thank that he has redeemed our life and our souls and he has redefined. நம்மளுடைய வாழ்வுக்கும் மரணத்துக்கும் ஒரே அத்தாரிட்டி வந்து ஜீசஸ் தான். That is why if you have to enter heaven you have to go through him. You cannot deny. சில ரிலிஜன்ஸ் இருக்காங்க, அவங்க வந்து ஓகே அவர் வந்து மசாயா தான் பட் he is not God. We will not accept that he is God. சில ரிலிஜன் சொல்லுவாங்க அவர் வந்து துன்பப்பட்டாரு but he did not die. Somebody else died in his place. If you want to go to heaven, if you believe him, you have to believe the complete truth. Half truth வச்சிட்டு நீங்க போக முடியாது. Jesus is a very cool guy, he's a very nice guy. No, you will not enter heaven. You have to accept that he died for you. You have to accept that he redeemed you and you have to accept him so that because he is the key to heaven. With this acceptance I end my message. தேவன் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக.